மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில் பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து இந்த பொதுவான தொழுகைக்கு வரவேற்கிறேன். உலகளாவிய திருச்சபையே, தேவதாசர்களே, இந்த புதிய காலையிலே நாம் வாசிக்கவும் உணரவும் எழுப்புதல் அடையவும் நினைவாற்றல் பெறவும் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து யோவான் எழுதிய திருவார்த்தை 6ஆம் அதிகாரத்திலிருந்து நற்செய்தி நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே, ஐ எம் த லிவிங் பிரெட். அற்புதமான இந்த வார்த்தையை நமது ஆண்டவர் தனது வாயினாலே அவர் கப்பர்நாகமுக்கு வந்த பொழுது அவருடைய சீஷர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மக்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். நம்மை பார்த்து நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடும் தண்ணீரும் நான் தான் என்று ஒருவர் சொன்னால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னா விழுந்து அதை சுவையான அப்பமாக மாற்றி சாப்பிட்டார்கள். அந்த 40 ஆண்டு கால மக்களை பார்த்து ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னால் அது அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஜீவ அப்பம் எது என்று அவரை பின்னால் சொல்ல ஆரம்பிக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம்
51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்கென்று நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போது இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் என்று சொன்னது தன்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். இதை கேட்ட அன்றைய யூதர்களும் நீங்களும் நானும் கூட ஆச்சரியத்தோடு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை நமக்கு எப்படி கொடுப்பார் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். யோவான் 6ஆம் அதிகாரம் 52வது வசனம், அப்பொழுது யூதர்கள் இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய மனதில் ஓடுகிற எண்ணங்களை அறிந்து, யோசனைகளை அறிந்து உடனே அவர்களுக்கு பதில் சொல்கிறார். 53வது வசனம், அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அன்பு சகோதரர்களே, இயேசு ஆரம்பிக்கும் போது ஐ எம் த லிவிங் பிரெட், ஜீவ அப்பம் என்று தொடங்கினார். மக்கள் அதை கேட்டார்கள், ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது தெளிவாக சொல்கிறார், என்னுடைய உடல், என்னுடைய இரத்தம் மெய்யான உணவு, மெய்யான போஜனம். நீங்கள் அதை சாப்பிட்டால் கடைசி நாளிலே உங்களை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். சகோதரர்களே, இந்த வார்த்தை சிலுவையில் அவர் மரித்த போது நிகழ்ந்தது என்று நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தில் காயப்பட்டு அந்த 5 பெரிய காயங்கள் வழியாக அவருடைய இரத்தம் முழுவதும் தரையிலே சிந்தியது. இயேசு இந்த விருந்தை, இந்த மரணத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் நாம் படிக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து, அவர் பாத்திரத்தை எடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக நான் சிந்துகிற புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். இந்த செய்தியைத்தான் முன் அறிவிப்பாக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். ஆரம்பம் முதலே இதை கேட்டவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு சபைகள் குழப்பத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் கை கொள்ளக்கூடிய அந்த கம்யூனியன், அந்த கர்த்தருடைய பந்தி ஒரு சடங்காக மாறிவிட்டது. அது நித்திய ஜீவனை கொடுக்கும் அப்பமாகவும் நித்திய ஜீவனை வழங்கும் ரசமாகவும் அவர்கள் நினைத்து பார்க்க தவறிவிட்டார்கள். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எத்தனை முறை கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு பயன்படாது. Without faith you cannot observe the Lord's table. நீங்கள் விசுவாசத்தினாலே அப்பத்தை எடுத்து, இது என் ஆண்டவருடைய சரீரம், திராட்சை ரசத்தை எடுத்து, இது என் ஆண்டவருடைய சிந்திய இரத்தம் என்று மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணபடி நாம் கடைசி நாளிலே இந்த மண்ணிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கையை நாம் கொள்ளலாம். இந்த கருத்துக்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னபோது அது அவர்களுக்கு வெறுப்பாக இருந்தது, கடினமாக தெரிந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 59வது வசனம், கப்பர்நாகுமிலே ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இன்றைக்கும் சபையானது இப்படி தான் யோசிக்கிறது. இந்த உலகத்தோடு சபை சென்று விட்டது. மக்கள் விசுவாச துரோகத்துக்குள்ளே நுழைந்தார்கள், பின்மாற்றத்துக்குள்ளே வந்து விட்டார்கள்.
people are backslided. They denied the faith. It is a hard doctrine. இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்களாம். என் அன்பு சகோதரர்களே, ஒரு பெரிய வண்டி, அதனுடைய சக்கரத்துக்கு நடுவில் ஒரு அச்சு இருக்கும். அதன் மீது தான் அந்த சக்கரம் சுழலும். அதுபோல கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அச்சாணியாக இருப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். தேவன் தாமே நம்மோடு செய்த உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் அவர் சிந்திய இரத்தமும் நமக்கு உடன்படிக்கையின் சொத்தாக இருக்கிறது. இவைகளை கேட்ட பொழுது அவருடைய சீஷர்கள், இது கடினமான உபதேசம், யார் இதற்கு செவி கொடுப்பார்கள் என்று சொன்னார்களாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். மேலே இருந்து நம்முடைய நெஞ்சுக்கு நேராக ஒரு 10 கிலோ எடையுள்ள ஒரு ஈட்டி நம்முடைய நெஞ்சிலே பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மனது உடையத்தக்கதாக அவருடைய சீஷர்களில் அநேகர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இவைகளுக்கு பின்னே கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். ஆனால் அவர் பின்னே நடப்பதற்கு, அவருடைய சீஷராக இருப்பதற்கு 70 பேர் நியமிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த 70 பேர்ல பின்வாங்கி போனவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் 38 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்கள் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்படியானால் அவருடைய சீஷர்களில் எத்தனை பேர் பின்வாங்கி போனார்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67வது வசனம் கவனியுங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார். Do you want to go away என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். 12 பேரை பார்த்து கேட்டார். அப்படியானால் 70 பேர்ல 12 பேர் இப்பொழுது இருக்கிறார்கள், 38 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக பல தலைமுறைகளாக நாம் இருக்கலாம், அல்லது இந்த தலைமுறையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, ஞானஸ்தானம் எடுத்த எல்லா மனிதனும், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுக்கு ஜீவ அப்பம் உண்டு. அது கிறிஸ்துவனுடைய சரீரமும் அவர் சிந்திய இரத்தமும் தான். அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் கடைசி நாளில் எழுப்பும் ஆகாரம். அன்பு சகோதரர்களே, இந்த உபதேசம் அவர்களுக்கு இடரலாக இருந்தது. இதை யார் கேட்பான் என்று சொன்னார்கள். அது முதல் அவரோடு அவர்கள் நடவாமல் ஏறக்குறைய 38 பேர் பின்வாங்கி போனாங்க. அவர்கள் அந்த பக்கம் போறாங்க, மீதி 12 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசு அந்த 12 பேரையும் பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்டார். சகோதரர்களே, அந்த 12 பேருக்கு மயக்கம் வந்திருக்கும், ஆச்சரியம் வந்திருக்கும், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று விளங்காமல் இருக்கலாம், அல்லது எதனாலே நாம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறோம் என்ற யோசனை இருக்கலாம். பலவிதமான குழப்பங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த காலையில்
நாம் ஒரு குழப்பமுள்ள மக்களாக இருக்கலாம். இயேசு சொன்னார், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. அந்த மனிதனுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் அருள் தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். Everyone who follow Christ, they receive the grace of God from heaven. அதனால இயேசு சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் யோவான் 65வது வசனம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு செய்தியை சொல்லுகிறார். எல்லாரும் சிலுவையை தூக்கி கொண்டு வர முடியாது, எல்லாரும் இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்படி ஒரு பின்பற்றுவதாக இருந்தால், ஒரு குடும்பம் பின்பற்றுவதாக இருந்தால், அவர்கள் பிதாவின் அருளை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அனைத்து இஸ்ரவேலர்களையும் பார்த்து யோசுவா தன்னுடைய குடும்பத்தாரோடு ஒரு சாட்சியை கொடுத்தான். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். அந்த இடத்துல அனைத்து இஸ்ரவேலர்களையும் முன்னாலே நிறுத்தி தன்னுடைய குடும்பத்தை தன் பக்கத்தில் கொண்டு யோசுவா சொன்ன இந்த அறிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிதாவின் அருளை பெற்ற ஒரு மனிதனுடைய வாக்குறுதி அது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 48வது வசனம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாருங்கள். புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். பேனால அடிக்கோடிடுங்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அதாவது லட்சோப லட்ச மக்கள் வசனத்தை கேட்கலாம். கேட்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியாது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட இருதயமுடைய மக்கள் தேவ வசனத்தை கேட்டு மகிமைப்படுத்தினார்கள். Those who are appointed for eternal life, they listened the word of God and glorified him. அதனால்தான் இந்த நாட்டில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக தோமா காலம் முதற்கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டாலும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 3% இருப்பதற்கு தான் காரணம். 150 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிலாந்து நாட்டு மக்கள் இந்த நாட்டை ஆண்டாலும் கூட ஒருவரையும் அவர்களால் மாற்ற முடியாது. வேத புத்தகத்தை படிக்க நூற்றுக்கணக்கான முறை அவகாசத்தை பெற்றுக்கொண்ட காந்தியடிகள் கூட அவருடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறபடி எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அல்ல. இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? பிதாவின் அருளை பெற்றவர்கள் போக மாட்டார்கள். பிதாவின் அருளை பெறாதவர்கள் அவர்கள் ஓடி போவார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு கவனிங்கள், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, ஆங்கிலத்தில் ப்ரீடிஸ்டைன்ட், ப்ரீபிளான்ட், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஃபோர் ஆர்டைன்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இங்கே முன்குறித்திருக்கிறார். 30வது வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். they are called. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். they are justified. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். they are glorified. ஆக தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். Christianity, it is not a religion of by chance. ஆகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட மனிதனாக நீதிமானாக்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு மகிமைக்குரியவர்களாக மாற தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து கப்பர்நாகூமுக்கு வந்த பொழுது பின்வாங்கி போன அந்த சீஷர்கள் மத்தியில் மீதமாயிருந்த அந்த 12 பேரை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது. மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வாழ்க்கை இடுக்கமான நெருக்கமான வேதனை தரத்தக்கதாக இருக்கிறது. அந்த வழியை கண்டுபிடிப்பதே கடினம். ஆனால் அதிலே போகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் கப்பர்நாகூமிலே இயேசு வந்த பொழுது நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். இந்த அப்பத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். கடைசி நாளில் அவனை எழுப்பேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட அனுபவத்தை என் பிதாவின் அருளை பெற்ற மக்கள் பாக்கியமாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் ஆவிக்குரிய உற்சாகமும் இந்த காலையில் உங்களுக்கு உண்டாகும்படி, நீங்கள் தேவ பிள்ளைகளாய் வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த ஜீவ வசனங்களை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இயேசுவிடத்திலிருந்து பின்வாங்கி போன சீஷர்களை பற்றி நாங்கள் கவனித்தோம். ஆம் தகப்பனே, பிதாவின் அருளை பெற்ற மக்களாக, முன்குறிக்கப்பட்ட மக்களாக, உமது அழைப்பை பெற்ற மக்களாக, நீதிமான்களாக்கப்பட்ட அனுபவத்தை அடைய மக்களுக்கு கிருபை தாரும். கேட்ட திருவசனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற
இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில் பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner.